அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். என்டிஏவில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பது குறித்தான உத்தேச பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 167 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக அந்த உத்தேச பட்டியல் வாயிலாக தெரிகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி தொடர்பான உத்தேச பட்டியல் வெளியாக இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. உத்தேச பட்டியலில் என்னென்ன தொகுதி விவரங்கள் வெளியாக இருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 170 தொகுதிகளுக்கு மேலாக இந்த தேர்தலில் களம் காண வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான நீண்ட இலைபுறைக்கு பிறகு ஒரு உத்தேச பட்டியல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 167 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு தொகுதி மட்டும் புரட்சி பாரதம் கட்சிக்கு கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே ஒரு தொகுதி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதே நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த இழுபறி என்ன கடந்த சில நாட்களாகவே இந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பெரும் பிரச்சனைகளுக்கான காரணம் என்பது தெரிய வந்திருந்தது. அதில் சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும், அதே போல ஐஜேகாவாக இருக்கட்டும், ஃபார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக தலைமை அறிவுறுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அதற்கான உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 40 இடங்கள் ஒதுக்கப்படுவதாகவும், அதில் 31 தொகுதிகளில் பாஜக களம் காண்பதாகவும், அதே போல புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதி, ஐஜேகேவிற்கு 2 தொகுதி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதி, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 தொகுதி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதி என 40 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 4 தொகுதிகள் அவர்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடவும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தனி சின்னத்தில் களம் காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 17 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும், மாம்பழ சின்னத்தில் நிற்க இருப்பதாகவும் இந்த உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் குறைக்கப்பட்டு அதிமுகவில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது தாமரை சின்னத்திலும் அவர்கள் நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.